வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, நிறையா குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனைகள், விவாகரத்து இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு கருதப்படுறது ஆண்களுக்கு சில பிரச்சனைகள், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தொகுப்பு தான். இது ஆதி காலத்தில் பயன்படுத்திய முறை தான், நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்திய முறை. இதை நம்ம சில பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்கு இதுவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது சுவடியிலிருந்து எடுத்த அதர்வன முறை தான். இதை நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க, ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, விந்து ஸ்தம்பன தாயத்து. என்ன விந்து ஸ்தம்பன தாயத்து அப்படின்னா, இந்த கணவன்மார்கள் அவங்களுக்கு அந்த பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். இந்த விந்து ஸ்தம்பன தாயத்தை நீங்கள் உடலில் அணிஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த விந்து ஸ்தம்பனம் ஆகிக்கும் அந்த இல்லறத்து நேரத்தில். சரிங்களா? இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, சென்னாய் உருவி வேர். சரிங்களா? சென்னாய் உருவி வேர், வெள்ளெருக்கன் வேர், இது ரெண்டுமே வடகிழக்கு போகிற திசையாக பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னா, கிரகண வேலையில் மட்டும்தான் எடுக்கணும். இதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த வேர் எடுக்க மாதிரி காப்பு கட்டி சாபனி பற்றி ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு வாழை இலையில் அதை பக்குவமாக எடுத்து வைங்க. வச்சுட்டு வெள்ளி தாயத்து அப்படின்னா தங்க தாயத்து. சரிங்களா? இப்போ பொருளாதாரம்லாம் அதிகமாகிடுச்சு, நீங்கள் வெள்ளி தாயத்து வாங்கிக்கோங்க. வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுதையோட முடி. சரிங்களா? கழுதையோட முடியில் அந்த ரெண்டு வேரையும் சேர்த்து நல்லா சுற்றணும். சரிங்களா? அந்த வேர் வெளியே தெரியாத அளவுக்கு அந்த கழுதையோட முடியில் கழுதையோட வால் முடி. சரிங்களா? அந்த கழுதையோட வால் முடியில் நல்லா சுற்றுங்க. சுற்றிட்டு நல்ல பாம்போட சட்டை. சரிங்களா? நல்ல பாம்போட சட்டை தேடி எடுக்கிறது சிரமமான விஷயம். சரிங்களா? ஏன்னா மாந்திரிகம் மற்றவங்க அதுக்குன்னு ஆட்கள் சொல்லி வச்சுருப்பாங்க, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த நல்ல பாம்போட சட்டை. சரிங்களா? சென்னாய் உருவி வேறு, வெள்ளெருக்கன் ஒரு வேடையும் ரெண்டாக இது பண்ணி அந்த கழுதை முடியில் சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாம்பு சட்டையை மேலே அந்த இதை சுற்றுங்க. சரிங்களா? சின்னதாக சுற்றினா போதும். சுற்றிட்டு கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்பவும் கிடையாது, கொஞ்சமாக இருந்தால் போதும். சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த தாயத்தில் என்ன பண்ணணும்னா, கருப்பு குன்றுமணி. சரிங்களா? கருப்பு குன்றுமணியை இந்த சைடு, சரிங்களா, இந்த சைடு கார்னரில் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த இதை வச்சுட்டு அடைக்க போகும்போது இன்னொரு குன்றுமணி இங்கிட்டு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த தாயத்தோட அந்த வேரோட இரண்டு சைட்லேயும் அந்த கருப்பு குன்றுமணி இருக்கணும். சரிங்களா? கருப்பு குன்றுமணி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 15,000 உரு கொடுங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு விதி விலக்கு அப்படின்னா, இந்த மந்திரம் தியானத்தில் தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் நெத்தி போட்டில் நல்லா நிறுத்தணும். சரிங்களா? அது தியானம் பழகிறவங்களுக்கும் நல்லா தெரியும் நான் சொல்கிறது. மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் தான் சித்திக்கும். 15,000 உரு நீங்கள் கொடுத்துட்டு இந்த தாயத்தை நீங்கள் எங்கே அணியணும் அப்படின்னா, கழுத்துக்கு கீழே போட்டுட்டு நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்திரங்கிறது வராது. சரிங்களா? அது எவ்வளோ நேரம் வேணால் இருக்கட்டும், இந்திரங்கிறது வராது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி போட்டால் மட்டும்தான் அந்த இந்திரங்கிறது வரும். சரிங்களா? இடுப்புலையும் கட்டலாம். இடுப்பில் கட்டும்போது, இடுப்புக்கு முன்னாடி போடும்போது அந்த உயிர் சக்தி வராது. இது இடுப்புக்கு பின்னாடி போட்டால் மட்டும்தான் அந்த உயிர் சக்தி வெளியே வரும். சரிங்களா? அது எவ்வளோ நேரம் வேணால் ஆகட்டும். அந்த இதில் நான் ஒரு விஷயத்தை மறைச்சி சொல்லியிருக்கேன். சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கழுதையோட முடிக்கு பதிலாக வீட்டில் இருக்க அந்த அவங்களோட துணைவி, அந்த மனைவியோட அவங்களோட தலைமுடியை சுற்றும் போது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது வேலை செய்யும். சரிங்களா? இல்லாட்டி இந்த சர்வலோக பெண்களுக்கும் நீங்கள் ஏதாவது யூஸ் சொல்ல கூச்சமாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கழுதையோட முடி இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணலாம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், பொதுவாக வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா சுவடியில் மனைவியோட முடியும் அதுக்கப்புறம் அந்த பாம்போட சட்டை சுற்றிட்டு இந்த மந்திரத்தை 15,000 உரு கொடுக்கும்போது துல்லியமாக வேலை செய்யும். கழுதை முடி சுற்றும் போது எல்லாருக்குமே இந்த இது பயன்படும்.
இந்த மந்திரம் சொல்லும்போது தியானத்தில் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தாயத்தை வந்து நீங்கள் எப்போதுமே போட்டிருக்கக்கூடாது. சரிங்களா? எப்போதும் போட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். உடலில் ஏதாச்சும் ஒரு கோளாறு கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும்போது மட்டும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் கழட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி தான் அந்த தாயத்தை பத்திரப்படுத்தி வைக்கணும். எப்போதுமே உங்கள் கழுத்தில் இது தொங்கும்போது இது உங்களுக்கே ஆபத்தில் முடியும். சரிங்களா? அந்த டைமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சுருங்க. ஒரு நாள் 2 நாள் போட்டிருக்கலாம். சரிங்களா? ரெகுலராக ஒரு 10 15 நாள் போடக்கூடாது. பிந்து முழுமையாக ஸ்தம்பனம் ஆயிரும். சரிங்களா? 1 நாள் 2 நாள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கழட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன் நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன்னா, நிறைய பேர் வசிய கேஸுக்கு வராங்க நம்மக்கிட்ட. வசியம் பண்ணணும், அது பண்ணணும் வராங்க. வசியம் பண்ணி கொடுத்துமே திரும்பியும் பிரச்சனை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. சரிங்களா? ஏன்னா உணவு பழக்கத்தை மாற்றுங்க. இதை வந்து தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் துல்லியமாக பண்ணால் அப்படியே ரொம்ப நெருப்பு மாதிரி வேலை செய்யும்பா. அதெல்லாம் இது ரொம்ப இதுக்கு ஈடு இணை கிடையாது. சரிங்களா? ரொம்ப பவராக வேலை செய்யும். இதை சோதித்து பாருங்கள். யார் வேணால் சோதித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.